எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமையா இருக்கு இருந்தால் தான் நீங்க நல்ல தலைவர்களை உருவாக்கி உங்களோட தேடி தேடி வரணும். இந்த கூட்டம் நடக்குதுன்னா இதுல மாநகர அமைச்சர்லாம் இருக்கணும். ஏன் இல்லை ஒருவரும் இல்லை உங்களுக்கு. நான் மட்டும் அந்த நடத்துல இது அவங்கெல்லாம் வரணும். இன்னைக்கு அனுப்பி வச்சிருந்தா வேணா ஆளை குளரில் இப்படி இழுத்து வந்துக்கலாம் வந்துட்டாங்க. இது நான் ஒருவர் அனுப்பலை வீணாக்கும். அப்போ இனி நீங்கள் விளைய போடணும். இப்போ நான் உங்களுக்கு ஏற்கனவே இப்போ நான் திருப்பி அரசியல் கேட்க வர உங்களோட எல்லா எலெக்ஷனுக்கு வரலாம் நடக்காது. எனக்கு அது விருப்பம் இல்லை, வரைய மாட்டேன். நான் இருக்கும் வரையும் உங்களுக்கு வழியாக செய்தேன். அப்போ நாம் எல்லாரும் சேர்ந்து 2-3 நல்ல தலைவர்களை உருவாக்கி நம்ம ஆளுங்கட்சியில் 2 அமைச்சரவை பாட நமக்கு எவ்வளோ பலம், சரி 2 பாராளுமன்ற உறுப்பினர் அரசியல் பாட எவ்வளோ பலம், இதைத்தான் நாம் செய்யணும். 2 விதமான அரசியல் தான் இருக்கு. ஒன்று முரண்பாட்டு அரசியல், முட்டி மோய் திணிக்கிற சண்டிதனம் விட்டது விளங்காது. 2வது இணக்கப்பாட்டு அரசியல். அப்போ முரண்பாட்டு அரசியல் செய்து பார்த்துட்டோம். நாம் என்ன விமானம் எல்லாம் போயிட்டு குண்டு போட்டு பார்த்தோம். அதுக்கும் ஒரு முடியும் வரல விளங்காது. அடி நடிக்கி நொறுக்கி இந்த இதெல்லாம் நொறுக்கியும் பார்த்தோம், ஒன்றும் சரி வரல. அப்போ என்ன நடந்தது மாறா எங்களோட குழந்தைகள் தாளிக்கு ஒன்று இருந்தது. பிள்ளைகளோட இழப்பு களம் பவனதி கொண்டா சும்மா சொன்னாங்க 100,000 பேரில் பொடியை தூக்கி கொண்டாங்க இதில். அப்போ இப்படி அழிவுதான் நடந்தது ஒழிய ஒரு மாற்றம் வரல. அப்போ இப்போ இணக்கப்பாடு அரசியலுக்கு போகிறோம். இப்போ சேர்ந்து அரசியலை செய்து நம்மளோட உரிமைகளையும் காப்பாற்றி தமிழனையும் வாழ வச்சு தமிழனை கௌரவமாக வாழ வச்சு ஒரு தன்மானத்தோட வாழ வைக்கணுன்றது தான் இப்போ சேர்ந்து போய் செய்யணும். இப்போ தன்மானத்தோட நெருக்கம் என்ன பிரச்சனை நமக்கு? ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை இருக்காகும் எங்கேயா வரட்டும். சரி குடியேற்ற நடந்தால் அதை பிடிக்க அறிவார் அவருக்கு பவர் இருக்கு, உங்களுக்கு விஷயம் தெரியாது. அவர் கூட போட்டால் தமிழ் அறிக்கலாம், முஸ்லீம் அறிக்கலாம், சிங்களம் அறிக்கலாம், அதெல்லாம் கணக்கு இடம் ஒளி போய் கொடுக்க வேண்டியா கடன். அப்போ இதெல்லாம் இணக்கப்பாடு அரசியலுக்கு போகிறதால நல்ல சக்தி பலம் இருக்கணும். அப்போ அந்த பலங்களை அணி திரட்டி வடிவாக செய்ய போனா உங்களுக்கு சொல்கிறோம். அதெல்லாம் இப்போ உங்களுக்கு நிறைய வேலையெல்லாம் செய்ய தந்துருக்கீங்க. இப்போ எவ்வளோ இடத்துக்கு மின்சாரம்லாம் போட்டு தந்துருக்கீங்க, யாரும் யோசிப்பாங்க. அதெல்லாம் இப்போ இன்னும் செய்யப்படும். இந்த முறை காசு கொண்டு கொடுத்துருக்கீங்க, மிச்சத்தை முடிக்க சொல்லி இந்த வருஷம் 85% முடிஞ்சிருக்கு. மடங்குள மாவட்டத்தில் 15% போட்டோம்னா எல்லா கிராமம் முடியும். முழுமையான மின்சாரம் உள்ள மாவட்டம். அங்கால மொன்றாவில் அம்பாந்தோட்ட மாவட்டங்களை போய் பாருங்க, 60 40 இப்படி தான் இருக்கு. நீங்கள் நினைக்கக்கூடாது, அதில் நடக்குது. அப்போ இங்கே நாம் கணக்க வேலைஞ்சு வரோம். அப்போ இதை நாம் சேர்ந்து செயற்பட்டால் எதிர்காலத்தில் நல்ல மாற்றங்களை கொண்டு வர. நீங்கள் உங்களோட பிரதேச செயலத்தால் ஒரு அமைச்சர் உருவாக்க அவ்வளோ வாக்கு ஏறிக்கும் உங்களுக்கு. அப்போ சேர்ந்து நின்றீங்கண்டா அண்டை பட்டிப்பாளம் இங்கே படுவாங்க எல்லாம் சேர்ந்து வேண்டாம். இங்கே இருந்தே அமைச்சர் மாற அனுப்பிடலாம். டவுனுக்கு நான் போகணும் அவசியம். இதெல்லாம் முழக்கவில்லை நமக்கு. இது நாம் ஏதோ செய்து விடுறாங்க, கிடக்கிறவங்க வந்து ஏமாற்றி கொண்டு போயிடுவோம். அப்போ இது ஒன்றும் இல்லாத நாம் அனுப்பிடுவது. அவங்களுக்கு நம்மளை பற்றி என்ன உணர்வு என்ன அக்கறையும் பெறப்போகுது உங்களுக்கு. இதுகளை நீங்கள் கொஞ்சம் கவனத்தில் எடுத்தீங்கண்டா என்ன வழியாக நாம் வாழலாம். இன்னும் ஒரு 4-5 பேர் இருக்க மாட்டோம், சத்தியான மாற்றம் இருக்கும். இது முக்கியம். இனி எதிர்காலத்தில் எங்களோட இருப்புகளை காப்பாற்றுறதுக்கு இந்த அரசியல்ன்றது முக்கியம். அதுவும் இந்த இணக்கப்பாட்டு அரசியல் அதை வழியாக யோசிங்க.